வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் திறந்துவிட முடியும்? கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. தமிழகத்தின் ஆளுநராக வித்யாசாகர் ராவ் பதவியேற்றார். விழாவில் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் பங்கேற்பு. திருவாணியில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். பேரவையில் நிறைவேறியது முதல்வரின் தனி தீர்மானம். 4 நாள் பயணமாக வியட்நாம் புறப்பட்டார் பிரதமர் மோடி. பாதுகாப்பு, வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை. பாதிக்கப்பட்டுள்ள தமிழக விவசாயிகளுக்கு உதவ வேண்டியது கர்நாடக அரசின் கடமை என தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் திறந்துவிட முடியும் என்பதை வரும் திங்கட்கிழமைக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. காவிரியில் இருந்து 50 TMC தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதற்கு கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில், நடப்பாண்டில் போதிய மழை இல்லை என்றும் கர்நாடக அணைகளில் போதிய நீர் இல்லாததால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது எனவும் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து இன்று நடைபெற்ற விசாரணையில் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை ஏன் அமல்படுத்தக்கூடாது என கர்நாடக அரசுக்கு கேள்வி எழுப்பினர். பற்றாக்குறை காலத்தில் தண்ணீரை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டுமென நடுவர் மன்ற தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தற்போதைய சூழ்நிலையில் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும், ஜூன் ஜூலை மாதங்களில் ஏன் தண்ணீர் திறந்துவிடவில்லை எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். 2 மாநிலங்களும் ஒற்றுமையாக இருப்பது அவசியம் என தெரிவித்த நீதிபதிகள், காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் திறந்துவிட முடியும் என்பதை வரும் திங்கட்கிழமைக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். தமிழக ஆளுநராக மகாராஷ்டிர மாநில ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று பதவியேற்றார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுல் ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் முதல்வர் ஜெயலலிதா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தமிழக அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஆளுநராக வித்யாசாகர் ராவ் பதவியேற்றவுடன் தமிழக அமைச்சர்களை முதல்வர் ஜெயலலிதா அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். தமிழக ஆளுநராக பதவியேற்றுள்ள வித்யாசாகர் ராவ் தெலங்கானா மாநிலம் கரீம்நகரில் பிறந்தவர் ஆவார். வழக்கறிஞரான ராவ் இளம் வயதில் RSS இயக்கத்தில் இணைந்து பின்னர் அதன் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தில் பணியாற்றினார். பாரதிய ஜனதா சார்பில் 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வான வித்யாசாகர் ராவ் 1999, 2004 ஆண்டு கால மத்திய அரசில் இணை அமைச்சராக பதவி வகித்தார் என்பது நினைவு கூறத்தக்கது. திருவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கேரள அரசு சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளது. கேரளத்தின் இந்த நடவடிக்கையால் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் பாலைவனமாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கேரள அரசின் நடவடிக்கையை கண்டித்து தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றன. இதனிடையே சிறுவாணி அணை தொடர்பான தமிழக அரசின் தனி தீர்மானத்தை முதல்வர் ஜெயலலிதா இன்று பேரவையில் தாக்கல் செய்தார். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டுமென்றும், அணை கட்ட மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அளித்த அனுமதியை திரும்பப் பெற வேண்டுமெனவும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காவேரி படுகையில் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு நடைமுறைக்கு வரும் வரையிலும் மற்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் இறுதியாக்கம் செய்யப்படும் வரையிலும் கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் எந்த ஒரு திட்டத்தையும் மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் மத்திய அரசை கேட்டுக்கொள்ள பின்வரும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதனைத் தொடர்ந்து சிறுவாணியில் அணை கட்டும் கேரள அரசின் நடவடிக்கைக்கு எதிராக முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த தனி தீர்மானம் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக பேரவையில் பொதுத்துறை, திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு துறைகள் மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், காவலர்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ஜெயலலிதா, காவலர் வீட்டு வசதி பற்றி பேச திமுகவுக்கு தகுதியில்லை என்றும், காவலர் வீட்டு வசதி கழகத்தை மூடியவர் கருணாநிதி என்றும் குற்றம் சாட்டினார். 1989 ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது
முதல் வேலையாக அந்த காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை கலைத்து இழுத்து மூடினார். காவல்துறையினருக்காகவே பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை கலைத்து இழுத்து மூடிய திமுகவினர் இதை பற்றி கேள்வி கேட்க அருகதை இல்லை என்று அதனால் தான் சொல்லுகிறேன். பேரூராட்சி நகராட்சி உறுப்பினர்களே தலைவர்களை தேர்ந்தெடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த முன்வரைவு தமிழக பேரவையில் இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர்கள் சட்டத்திருத்த நகல்களை கிழித்தெறிந்து அமளியில் ஈடுபட்டனர். பின்னர் பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் சட்டத்தை எவ்வளவு மதிக்கிறீர்கள், சட்ட விதிகளை எப்படி மதிக்கிறீர்கள் என்பதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், தெரிந்து கொள்வார்கள். நீங்கள் இவ்வளவு மோசமாக நடப்பதை நான் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன். இரண்டாம் சட்ட திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 13. நகராட்சி பேரூராட்சி நேரடி தேர்தல் நடப்பதை மாற்றி மறைமுக தேர்தல், அப்படி ஒரு சட்டம் இன்றைக்கு அங்கே அந்த அவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் இதை டிவிஷனுக்கு விட வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். ஆனால் சபாநாயகர் அதற்கும் மறுப்பு தெரிவித்து விட்டார். எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்துவிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு சட்டமன்றத்தை பொறுத்த மட்டில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து இருக்கிறோம். இந்த நிலையிலே நாங்கள் சுமூகமாக இருந்தால் கூட அங்கே சுமூகமான சூழ்நிலை இல்லை. அந்த நிலை எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுதுதான் நாம் நினைக்கிற ஜனநாயகம் ஏற்படும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டு ஆரோக்கியமான சட்டமன்றமாக, ஜனநாயக கடமைகளை எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு சட்டமன்றமாக, தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வழிவகையை, சுமூகமான சூழ்நிலையை ஏற்ற வேண்டிய பொறுப்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். 36 நாட்களாக நடைபெற்று வந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரில் சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றம் தொடர்பாகவும், சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டுமெனவும் 2 தனி தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. 167 மணி நேரம் நடைபெற்ற பேரவை கூட்டத்தொடரில் 110 விதியின் கீழ் 29 அறிக்கைகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார். தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாமுக்கு முதன்முறையாக பிரதமர் மோடி இன்று மாலை புறப்பட்டுச் சென்றார். 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு தில்லியில் இருந்து தனி விமானத்தின் மூலம் பிரதமர் மோடி இன்று மாலை 4:30 மணி அளவில் புறப்பட்டுச் சென்றார். மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயர் அலுவலர்கள் மோடியை வழி அனுப்பி வைத்தனர். வியட்நாம் செல்லும் மோடி அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் உயர் அலுவலர்களுடன் பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்கிருந்து நாளை சீனா செல்கிறார். அங்கு 2 நாட்கள் நடைபெறும் G20 மாநாட்டில் மோடி பங்கேற்கிறார். தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி செல்வதை தடுப்பது, வரி ஏய்ப்பை தடுப்பது, தடையில்லா வர்த்தகம் உள்ளிட்ட அம்சங்கள் பற்றி மாநாட்டில் மோடி உரையாற்றுகிறார். டாக்டர் பாரிவேந்தர் சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு ஏற்க மறுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பாரிவேந்தர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் மதனுக்கும் SRM பல்கலைக்கழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான நடவடிக்கை காரணமாக கடந்த பிப்ரவரி மாதமே இந்திய ஜனநாயக கட்சியில் இருந்து மதன் நீக்கப்பட்டு விட்டதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. வேந்தர் மூவிஸுக்கும் பாரிவேந்தருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும், நேரடியாக எந்த குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில் மதன் வழக்கில் 4வது குற்றவாளியாகவே பாரிவேந்தர் சேர்க்கப்பட்டிருப்பதும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விசாரணைக்கு வருமாறு தொலைபேசி வாயிலாக மத்திய குற்றப்பிரிவினர் அழைத்ததை தொடர்ந்து கடந்த மாதம் 24ஆம் தேதி பாரிவேந்தர் உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் உடனடியாக ஆஜரானதாகவும், ஆனால் மறுநாள் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதன் காணாமல் போனது தொடர்பான ஆள்கொணர்வு மனு இன்னமும் நிலுவையில் இருப்பதும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புகார்தாரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் நீதிமன்றத்தில் 69 கோடி ரூபாயை வைப்பு தொகையாக SRM பல்கலை நிர்வாகம் செலுத்தியிருப்பது பற்றியும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
பாரிவேந்தருக்கு அண்மையில் இதய பாதிப்பிற்கான ஆஞ்சியோ சோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் சர்க்கரை மற்றும் ஹைப்போதைராய்டு போன்ற உடல்நல பாதிப்புகள் இருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உடல்நிலையை கருத்தில் கொண்டு பாரிவேந்தருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர தயாராக உள்ளதாகவும் பாரிவேந்தர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாள் பயணமாக இந்தியா வந்த எகிப்து நாட்டு அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி தில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இதையடுத்து இரு நாடுகளும் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. எகிப்து நாட்டு அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி உயர்நிலை தூதுக்குழுவுடன் இன்று காலை தில்லி வந்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவருடனான சந்திப்பிற்கு பின் எகிப்து அதிபர் அல் சிசி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேசினார். அதன் பின்னர் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. இதனையடுத்து உலகளாவிய அளவில் பயங்கரவாத எதிர்ப்பு பற்றி இந்தியா, எகிப்து ஆகிய இரு நாடுகளும் கூட்டறிக்கை வெளியிட்டன. ஜம்மு காஷ்மீரில் நிலவி வரும் அசாதாரண சூழல் பற்றி ஆய்வு மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான அனைத்துக் கட்சி குழு நாளை மறுநாள் அங்கு பயணம் மேற்கொள்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதி பர்ஹான் வானியை ஜூலை 8ஆம் தேதி பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வன்முறை சம்பவத்தில் 60க்கும் அதிகமானோர் பலியானார்கள். 1000க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். காஷ்மீரில் பதற்றமான சூழல் நிலவியதால் 51 நாட்களாக அங்கு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தது. இதனிடையே பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காஷ்மீர் நிலவரம் தொடர்பாக ஆய்வு நடத்த அனைத்துக் கட்சி குழுவை அனுப்புவது என்று முடிவு செய்யப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை மறுநாள் செல்லும் அனைத்துக் கட்சி குழுவில் சீதாராம் யெச்சூரி, மல்லிகார்ஜுன கார்கே, சரத் யாதவ், டி ராஜா, பி வேணுகோபால், திருச்சி சிவா உள்ளிட்ட 28 பேர் செல்கின்றனர். இதனிடையே கல்வீச்சு சம்பவங்கள் தொடர்ந்ததை அடுத்து ஸ்ரீநகர் மற்றும் பாராமுல்லா பகுதிகளில் 3 இடங்களில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு கடைகளும் வர்த்தக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டிருப்பதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. பாரதிய ஜனதாவில் இருந்து விலகிய நவ்ஜோத் சிங் சித்து புதிய கட்சியை தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிய சித்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் விலகினார். ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்து பஞ்சாப் பேரவைத் தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனி கட்சி தொடங்கவிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமிர்தசரஸில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் வரும் 9ஆம் தேதி ஆவாஸ் இ பஞ்சாப் என்ற புதிய கட்சியை தொடங்கவிருப்பதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநில பேரவைத் தேர்தலில் வேறு சில கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிடப் போவதாகவும் சித்து தெரிவித்தார். பேரவைத் தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளதாகவும் அப்போது அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் 15 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம். கேரளம் மற்றும் மேற்கு வங்கத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுக்குள் கொண்டு வருவதுடன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட உள்ள மழைநீர் வடிகால் பணிகளை தொடக்கி வைத்தார். பின்னர் அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனது சொந்த நிதியில் இருந்து வாங்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின் டெங்குவை வைத்து அரசியல் செய்ய விரும்பவில்லை என்று தெரிவித்தார். இனியாவது காய்ச்சலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லா இடத்துலையும் இப்போ சென்னையில் மட்டும் இல்லை, ஏற்கனவே திருவள்ளூரில் இது தொடங்கியிருக்கு. இன்னும் இப்போ நான் கேள்விப்படுற செய்தியெல்லாம் பார்க்குறப்போ இந்த டெங்கு காய்ச்சல் பரவிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னு, இது அரசியல் செய்கிறதுக்காக நான் சொல்லலை. டெங்குன்னு சொல்லி அதுக்குரிய பரிகாரத்தை காணணும், அதுக்குரிய சிகிச்சை செய்யணும். காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு பிரச்சினைகள் தொடர்பாக விவாதிக்க தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் சிறுவாணியில் தடுப்பணை கட்டும் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார். தமிழகத்தின் தண்ணீர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பிரதமருக்கு கடிதம் எழுதுவதையும் நீதிமன்றம் செல்வதையும் தவிர்த்து அனைத்து கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் வாசன் குறிப்பிட்டார். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டு வரும் பணியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். அனைத்து கட்சிகளை தமிழகத்திலே கூட்டி தமிழகத்தினுடைய இந்த உயிர்நாடி பிரச்சனை குறித்து கலந்து ஆலோசித்து பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுத்து இந்த முக்கிய பிரச்சனைகள் தீர்வதற்கான நிலையை ஏற்படுத்த வேண்டும்.
மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவுக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையில் தற்பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற பேரவைக் கூட்டத்தில் பேசிய முதல்வர் நாராயணசாமி, மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவுக்கு ஆதரவு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றார். இதற்கு அதிமுக உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதையடுத்து இருகட்சி உறுப்பினர்களின் ஒப்புதலின் பேரில் ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவுக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டு இருக்கின்ற இந்த ஜிஎஸ்டி வரியை ஆதரித்து புதுச்சேரி ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற திரு நாராயணசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். மாநில மக்களுடைய நலன் கருதி இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி மென்பொறியாளர் சுவாதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் செங்கோட்டையைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தனது மகன் ராம்குமார் குற்றமற்றவர் என்றும் இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராம்குமாரின் தாய் புஷ்பம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட நிலையில் ராம்குமாரின் தாய் புஷ்பத்தின் மனுவை நீதிபதி பிரகாஷ் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இலங்கை சிறைபிடித்துள்ள தமிழக மீனவர்களின் 114 விசைப்படகுகளை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இலங்கை கடற்படையால் அவ்வப்போது சிறைபிடிக்கப்படும் தமிழக மீனவர்களை மத்திய அரசு மற்றும் தமிழக அரசின் வற்புறுத்தலை அடுத்து விடுவிக்கும் இலங்கை அரசு மீனவர்களின் படகுகளை மட்டும் திரும்ப தருவதில்லை. அவ்வாறு சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் 114 படகுகள் இலங்கை வசம் உள்ளன. படகுகளை விடுவிக்காததால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 104க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை நாட்டு படகுகளையும் உடனே மீட்டு தரணும். அதே மாதிரி 3 வருடங்களுக்கு மேலாக இலங்கையில் சிறையிலே விடுதலை செய்யப்பட்டு மூழ்கி போன அந்த 18 படகுகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும். உடனே துரித நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் சொல்லி இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மூடி கிடக்கும் கண்ணாடி இல்லத்தை சீரமைத்து மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் செடிகளை பராமரிப்பதற்காக கண்ணாடி இல்லம் என்ற பெரணி இல்லம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் முக்கிய அம்சமாகவும் இருந்தது. அவ்வப்போது சீரமைக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பார்வையாளர்கள் மீது கண்ணாடிகள் விழுந்து விபத்துகள் நேரிட்டன. இதனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது. பழமையான இந்த கண்ணாடி இல்லத்தை சீரமைத்து மீண்டும் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் காவல்துறையைச் சேர்ந்த பெண் ஆய்வாளர் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். திருவொற்றியூர் மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வரும் காஞ்சனா தடகள வீராங்கனையாக போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை பெற்றுள்ளார். இவருக்கு இன்று தலைமைச் செயலகத்தில் பணி வழங்கப்பட்டிருந்தது. தலைமைச் செயலக 4வது நுழைவு வாயிலில் அவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். பேரவை அலுவல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது காஞ்சனா தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். இதனை கண்ட காவல்துறையினர் காஞ்சனாவின் தற்கொலை முயற்சியை தடுத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே செண்டூரில் 16 பேரை பலிகொண்ட வெடி விபத்து தொடர்பாக 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திண்டிவனம் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டிவனம் அருகே தென்னிலம்பாக்கத்தில் வெடிமருந்து பொருள் விற்பனையாளரான சேகர் என்பவர் 2007ஆம் ஆண்டு கட்டுமான நிறுவனம் ஒன்றிற்காக ஜீப் ஒன்றில் மின் டெட்டனேட்டர் வெடிமருந்துகளை அனுப்பி வைத்தார். செண்டூர் என்ற இடத்தில் இந்த ஜீப் வெடித்ததில் ஜீப்பில் இருந்த 3 பேர் உட்பட 16 பேர் பலியானார்கள். ஏராளமான வீடுகள், கடைகள் சேதமடைந்தன. இது தொடர்பாக மயிலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். 2009ஆம் ஆண்டு இந்த வழக்கில் இருந்து சேகரை விடுவிக்க முடியாது என திண்டிவனம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. திண்டிவனம் மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் இந்த வெடிவிபத்து வழக்கில் சேகர், அண்ணாமலை, நாகப்பன் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நாடெங்கும் 15 தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்து நடத்திய வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கிப் பணிகளும் போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டன. பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் மத்திய அரசின் பொருளாதார கொள்கையை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடெங்கும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. 15 தொழிற்சங்கத்தினர் அழைப்பு விடுத்திருந்த இந்த போராட்டத்தால் போக்குவரத்து சேவைகள் மற்றும் வங்கிப் பணிகள் பாதிக்கப்பட்டன. மேற்கு வங்கம் மற்றும் கேரள மாநிலங்களில் வேலைநிறுத்த போராட்டம் முழு அளவில் நடைபெற்றது.
மதுரையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 700க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மற்றும் சாலை மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. மதுரை ரயில் நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 700க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். LIC, வங்கி மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கி மற்றும் அரசு அலுவலகங்கள் முன்பு அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். மோடி அரசினுடைய புதிய பொருளாதார கொள்கை, மோடி அரசு கொண்டு வந்த ஒரு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். புதிய பொருளாதார கொள்கையினால் தனியார் நிறுவனங்களின் நெருக்கடியை உற்பத்தி பண்ணி தொழிலாளிகளை நசுக்குகின்ற வேளையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மோடி அரசை கண்டித்து தோமிசா சார்பில் திறனாக இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யப்பட வேண்டும். அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். மருத்துவ காப்பீட்டை தனியார் மயப்படுத்துவதை அனுமதிக்காமல் அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும். அரசு ஊழியர் சங்கமும் அதனை சார்ந்த போராட்ட குழுவும் பங்கேற்கிறார் என்பதை இந்த வாயில் கூட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் முழுமையாக பங்கேற்றதால் அரசு அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டன. மாவட்டத்தின் பல்வேறு அரசு அலுவலகங்களிலும் அரசு ஊழியர்கள் முழுமையாக பங்கேற்றதால் அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டன. ஈரோடு பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட டெலிபோன் பவனை நோக்கி பேரணியாக சென்றபோது 500க்கும் அதிகமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்து எல்லா துறைகளிலுமே நேரடி அந்நிய முதலீடை அனுமதிப்பு என்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் தவறானது. தொழிலாளிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை என்பதையே இது காட்டுகிறது. ஆளக்கூடிய இந்த மத்திய அரசு முழுக்க தொழிலாளிகளுக்கு, மக்களுக்கு, விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது. மத்திய அரசின் புதிய பொருளாதார கொள்கையை கண்டித்து சேலத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். சேலத்தில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் சார்பில் போஸ்திடலில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஆயிரக்கணக்கானோர் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர். இதனையடுத்து சேலம் தலைமை அஞ்சல் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் அதிகமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலைநிறுத்த போராட்டத்தால் சேலம் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. அரசு அலுவலக பணிகள் மட்டுமே பாதிப்பிற்குள்ளாயின. கேந்திரமான சேலம் உருக்காலை முழு அளவில் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போல வங்கி, இன்சூரன்ஸ் போன்ற அனைத்து துறையும் வெறிச்சோடி கிடக்கிறது. இந்த வேலை நிறுத்தத்தை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்தில் முழுமையாக நடந்துள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தில் கடந்த வேலை நிறுத்தத்தை விட கூடுதலான எண்ணிக்கையில் தொழிலாளர் பங்கேற்பு உள்ளது என்பதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். திருப்பூர் மாவட்டத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தின் போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பெண்கள் உட்பட 500க்கும் அதிகமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூரில் நடைபெற்ற அனைத்து மத்திய தொழிற்சங்கத்தினரின் வேலைநிறுத்த போராட்டத்தின் போது ரயில் நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். இதில் CITU, AITUC, LPF உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 500க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். அவர்களை கைது செய்ய முயன்றபோது மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த இளைஞர் அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். அந்நிய கம்பெனிகளால் மலிவான விலைக்கு தினசரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற பெயரால் கொள்ளையடிக்க அனுமதிக்கப்படுகின்றன. இவை உட்பட 12 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே கோரிக்கைகள் நிறைவேறுகிற வரை பல வடிவங்களில் போராட்டம் தொடரும். தூத்துக்குடியில் வஉசி துறைமுக தொழிலாளர்கள் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து நாடெங்கும் 12 பெரிய துறைமுகங்களில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சரக்குகளை கையாளும் கிரேன் ஆபரேட்டர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதால் சரக்குகள் ஏற்றி இறக்கும் பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டன. இதன் காரணமாக எப்போதும் போக்குவரத்து நெரிசலோடு காணப்படும் துறைமுகத்தை ஒட்டியுள்ள 4 வழிச்சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. தூத்துக்குடி துறைமுகத்தை பொறுத்தவரை ஒரு பகுதி தொழிலாளிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிரெயின் ஆபரேட்டர்கள் முழுமையாக வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே கப்பல்களிலிருந்து சரக்குகள் ஏற்றி இறக்கக்கூடிய பணி பாதிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் உடனடியாக இதை திரும்பப் பெறவில்லை என்றால் இந்த போராட்டம் பிரம்மாண்டமான போராட்டமாக மாற்றப்படும்.
மத்திய அரசை கண்டித்து கேரள மாநிலத்தில் வேலைநிறுத்த போராட்டம் முழுமையாக நடைபெறுவதால் தமிழகத்தில் இருந்து கேரளம் செல்லும் வாகனங்கள் மாநில எல்லைப் பகுதியோடு நிறுத்தப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்து கட்சியினர் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட 60க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். கேரளத்தில் போராட்டம் முழு அளவில் நடைபெற்றதால் தமிழகத்தில் இருந்து கேரளத்திற்கும் கேரளத்தில் இருந்து தமிழகத்திற்குமான போக்குவரத்து முழுமையாக ரத்து செய்யப்பட்டன. எல்லைப் பகுதிகளில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் கேரளம் செல்லவிருந்த பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இன்னைக்கு பொது வேலை நிறுத்தம் காரணமாக பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் போக்குவரத்து இல்லாதனால பாதிப்பு இருக்குது. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்து இந்த கோட்டாசல் கேரளா பகுதியான கோட்டாசல் வர வந்திருக்கிறோம். இதுக்கு இங்கிட்டு போகிறதுக்கு பஸ் இல்லாமல் நிற்கிறோம். இது பொதுமக்களுக்கு பெரிய இடையூறு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரளம் செல்லும் வாகனங்கள் கேரள மாநில எல்லைப் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 10,000க்கும் அதிகமான ஆட்டோக்களில் 60% ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. அரசு போக்குவரத்து கழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களில் ஒரு சில சங்கத்தினர் மட்டுமே பணிக்கு வந்ததால் குறைந்த அளவிலான பேருந்துகளே இயக்கப்பட்டன. மாவட்டத்தின் பெரும் பகுதி சாலைகள் போக்குவரத்து இல்லாததால் வெறிச்சோடி காணப்பட்டன. இன்னைக்கு பொது வேலை நிறுத்தம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு நம்ம வண்டியில் ஓடுது. அது கன்னியாகுமரி தான் போகுது. திருவனந்தபுரம் போக முடியல. அதனால் பயணிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அங்கே எந்த வண்டியுமே ஓடலை. முழு பந்து தான். அங்கே 10,000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து வேண்டுகோள் விடுத்துள்ளோம். கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடு வாகனங்கள் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறது. பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் ஆதரவு தந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் கடையம் அருகே மலையடிவார கிராம மக்களை ஓராண்டாக அச்சுறுத்தி வந்த சிறுத்தை வனத்துறையினரின் கூண்டில் பிடிபட்டது. கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் நடமாடி வந்த சிறுத்தை ஒன்று கோவிந்தபேரி, சம்பன்குளம், அழகப்பபுரம் கிராம மக்களை கடந்த ஓராண்டாக அச்சுறுத்தி வந்தது. கால்நடைகளையும் நாய்களையும் அடித்து கொன்று வந்தது. இதனை பிடிக்க கோவிந்தபேரி அருகே வனத்துறையினர் கூண்டு ஒன்றை வைத்திருந்தனர். அந்த கூண்டில் நேற்றிரவு சிறுத்தை சிக்கியது. இதை அறிந்த வனத்துறை மருத்துவர்கள் அதை பரிசோதனை செய்தனர். 4 வயது உள்ள அந்த சிறுத்தை பின்னர் முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் கொண்டு சென்று விடப்பட்டது. மதுரையில் உள்ள ஆதி சொக்கநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று யாகசால பூஜைகள் தொடங்கின. உலக புகழ்பெற்ற பழமையான மீனாட்சி அம்மன் கோவிலின் உப கோவிலான ஆதி சொக்கநாத சுவாமி கோவிலில் நடைபெற்று வந்த திருப்பணிகள் நிறைவடைந்தன. இதையடுத்து நாளை மறுநாள் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதற்காக முதற்கட்ட யாகசாலை பூஜைக்காக கங்கை, காவிரி உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் கலசங்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. பூர்வாங்க பூஜை என்று சொல்லக்கூடிய கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் இதர ஹோமங்கள், பூஜைகள் அனைத்தும் நடைபெற்று சீரும் சிறப்புமாக கும்பாபிஷேகம் 4ஆம் தேதி 9/16 அன்று நடைபெற உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு உச்சிஷ்ட மகா கணபதி கோவில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாடு முழுவதும் வரும் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு உச்சிஷ்ட மகா கணபதி கோவிலில் இன்று சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலையில் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிக்கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. 10 நாட்கள் கொண்டாடப்படும் சதுர்த்தி விழாவில் வரும் 10ஆம் தேதி 1008 சங்காபிஷேகம் நடைபெறும். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி வில்லியம்ஸ் சகோதரிகள் முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வெனிசுவேலாவில் நிலவும் மந்தமான பொருளாதார சூழ்நிலைக்கு தீர்வு காண வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் நடத்திய பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். உணவு மற்றும் மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு, விலைவாசி அதிகரிப்பு, நிர்வாக சீர்கேடு காரணமாக வெனிசுவேலாவில் கடுமையான பொருளாதார பற்றாக்குறை நிலவுகிறது. இதனிடையே தலைநகர் கராகஸில் எதிர்க்கட்சியினர் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பதவி விலக வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். கடைகளும் வர்த்தக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டிருந்தன. நாடு முழுவதிலும் இருந்து வந்த ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். எதிர்க்கட்சி
கட்சியினரின் போராட்டம் காரணமாக கராகஸில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன. காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது. புகழ்பெற்ற நடிகரான ஜாக்கி சானுக்கு வாழ்நாள் சாதனைக்கான கௌரவ ஆஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற கும்ஃபு கலைஞர் ப்ரூஸ்லிக்கு பிறகு கும்ஃபு கலைக்கு புத்துயிர் அளித்தவர் நடிகர் ஜாக்கி சான். ஹாங்காங்கில் பிறந்த ஜாக்கி சான் குழந்தை பருவத்திலேயே திரைப்படங்களில் தோன்றியவர். தி யங் மாஸ்டர், ரஷ் அவர், கராத்தே கிட் போன்ற 150 திரைப்படங்களில் நடித்திருக்கும் ஜாக்கி சான் 30 படங்களை இயக்கியுள்ளார். நடிகர், பாடகர், சண்டை பயிற்சியாளர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமையாளரான ஜாக்கி சான் இதுவரை உலகின் மிகப்பெரிய சினிமா விருதுகளில் ஒன்றாக கருதப்படும் ஆஸ்கர் விருதை பெற்றதில்லை. தற்பொழுது அவருக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான ஆஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவுள்ள விழாவில் ஜாக்கி சான் இந்த விருதை பெறவுள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் வில்லியம்ஸ் சகோதரர்களான வீனஸ் வில்லியம்ஸ், செரீனா வில்லியம்ஸ் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் முதன்முறையாக தற்பொழுது 900 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட ஆர்தர் ஆஷே உள்ளரங்கத்தில் போட்டிகள் நடந்து வருகின்றன. மழை காரணமாக இந்த அரங்கத்தில் நடந்த ஆட்டத்தில் முதன்முறையாக செரீனா வில்லியம்ஸ் ஆடினார். சகநாட்டு வீராங்கனையான வானியா கிங்கை அவர் 6-3, 6-3 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதேபோல் உலகின் 6ஆம் நிலை வீராங்கனையான வீனஸ் வில்லியம்ஸ் ஜெர்மனியின் ஜூலியா ஜியார்சிஸை 6-2, 6-3 என வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் பிரிட்டனின் ஆண்டி முர்ரே ஸ்பெயின் வீரரை தோற்கடித்து அடுத்த சுற்றுக்குள் நுழைந்தார். மழை காரணமாக உள்ளரங்கத்தில் நடந்த இந்த ஆட்டத்தில் ஸ்பெயின் நாட்டின் மார்ஷல் கிரானோரரை முர்ரே எதிர்கொண்டார். கூரை மீது விழுந்த மழையின் சத்தம் இடைஞ்சலாக இருந்த போதிலும் அதை சமாளித்து ஆடிய முர்ரே 6-4, 6-1, 6-4 என்ற நேர் செட்களில் வென்று அடுத்த சுற்றுக்குள் அடியெடுத்து வைத்தார். இதேபோல் சுவிட்சர்லாந்து வீரர் வாவ்ரிங்கா அர்ஜென்டினாவின் ஜுவான் மார்டின் டெல்போட்ரா ஆகியோருடன் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் டைமண்ட் லீக் தடகள போட்டிகளில் ஜமைக்கா நாட்டின் ஓட்டப்பந்தய வீராங்கனை எலைன் தாம்சன் புதிய சாதனை படைத்துள்ளார். சுவிட்சர்லாந்து நாட்டின் சூரிச் நகரில் டைமண்ட் லீக் தடகள போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் நடைபெற்ற 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜமைக்கா நாட்டின் வீராங்கனை எலைன் தாம்சன் 21.85 வினாடிகளில் பந்தய தொலைவை கடந்து சாதனை படைத்துள்ளார். தனக்கு சவாலாக இருந்த நெதர்லாந்து நாட்டின் டோஃபின் ஷிப்பர்ஸ் இறுதி நேரத்தில் எலைனை முந்திச் சென்றார். சாதனை படைத்துள்ள ஜமைக்கா வீராங்கனை எலைன் தாம்சன் ரியோ ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் தங்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். தமிழக அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் குமரி மாவட்ட பிரிவு சார்பில் பெரியகாடு கடற்கரை பகுதியில் விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் தொடங்கி வைத்தார். இதில் ஆண்கள் மற்றும் மகளிருக்கான கைப்பந்து, கால்பந்து, கபடி ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. கைப்பந்து போட்டியில் ஒவ்வொரு அணியிலும் 2 பேர், கால்பந்தில் 5 பேர், கபடியில் 6 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். வெற்றி பெறும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுவதுடன் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள அரசு செலவில் அழைத்துச் செல்லப்படுவர் என்று மாவட்ட விளையாட்டு அலுவலர் சேவியர் ஜோதி சர்க்குணம் தெரிவித்தார். மாவட்ட அளவிலான கடற்கரை கைப்பந்து போட்டிகள், கடற்கரை கால்பந்து போட்டிகள் மற்றும் கடற்கரை கபடி போட்டிகள் ஆகிய 3 போட்டிகள் சிறப்பான முறையிலே பெரியகாடு கடற்கரையில் நடைபெறுகின்றது. மாவட்டம் முழுவதும் இருந்து 400 வீரர்கள் வீராங்கனைகள் இப்போட்டிகளில் கலந்து கொள்கின்றார்கள். இந்த போட்டிகள் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக நடத்தப்பட்டு போட்டிகளில் முதல் 3 நிலையில் வருகின்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்படுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் திறந்துவிட முடியும்? கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. தமிழகத்தின் ஆளுநராக வித்யாசாகர் ராவ் பதவியேற்றார். விழாவில் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் பங்கேற்பு. சிறுவாணியில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். பேரவையில் நிறைவேறியது முதல்வரின் தனி தீர்மானம். 4 நாள் பயணமாக வியட்நாம் புறப்பட்டார் பிரதமர் மோடி. பாதுகாப்பு, வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை. இத்துடன்
இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.